இந்த வீடியோல நம்ம மகாராஷ்டிரால இருக்கிற சோலாப்பூர்ல இருந்து நாமக்கல் வரைக்கும் 1100 கிலோமீட்டர் ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டையும் கடந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். போற வழி எல்லாமே ஆறுகள், மலைகள், அப்புறமேட்டு ட்ரெயின்ல நம்ம சாப்பாட்டுக்கு வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது, நம்ம ட்ரெயின்ல எப்படி நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோலாப்பூர்ல கிடைக்கிற பகவான் மாதலை, பீடு மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் உங்களுக்கு விவசாயிகிட்ட இருந்து நேரடியாக உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம். இந்த வீடியோல நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வேற லெவல்ல இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பியா, சந்தோஷமா, வேற லெவல்ல இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம வந்து இப்ப சோலாப்பூர்ல இருந்து நாமக்கலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல தான் நம்ம ஸ்டே பண்ணிருந்தோம். வேற பொங்கல் லீவ் வருது, அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் கிளம்பிடலான்ட்டு. ஏன்னா கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டு ட்ரெயின் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, டிக்கெட் போறதெல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து கிளம்பியாச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி விக்கி தான் இருக்காரு. நானும் விக்கி தான். விக்கி வந்து எனக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு. இவ்வளவு அவரோட 2வது மாசம் இங்க, நான் ஒரு மாசம். இப்ப சோலாப்பூர்ல இருந்து நம்ம நாமக்கல் எப்படி போறோம், ட்ரெயின் புக் பண்ணிருக்கீங்க 3rd AC-ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி எங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் உங்களை நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வெளியே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிக்கலாம். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால அது வரைக்குமே எங்களால பேக் தூக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிரமங்க. இப்ப வெளியே ரூம் விட்டு வெளியே போனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஏதாவது போறச்சுன்னா போற வழியில இருந்துட்டு நம்ம ரயில்வே விட்டுருங்க, ஸ்டேஷன்ல விட்டுருன்னு சொன்னா விட்டுருவாங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 80 ரூபா 100 ரூபாய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான வெயிட்டுங்க. என் நிலைமையாவது பரவாயில்ல. நான் விக்கி பாருங்க, 2 பக்கம் 2 லக்கேஜ் வச்சிருக்காப்ல. இதை வச்சுக்கிறத 2 கிலோமீட்டர் பக்கமா நடக்கணும். இந்த கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு 100 மீட்டர் போனா முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்குது. அங்க வந்து ஆட்டோட்டு போயிட்டு நம்ம கேட்கலாம் எப்படி வந்து ஆட்டோ என்ன ரேட்டு சொல்றாங்கன்னு தெரியல. வேற பேசுனுங்க, ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க ஆட்டோக்கு. நம்ம இங்கதான் நம்ம பேசி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுனாவே வந்து குறைக்க மாட்டாங்க. இன்னும் 10 ரூபா 20 ரூபா சேர்த்து தான் சொல்லுவாங்க, வந்து கம்மியா சொல்ல மாட்டானுங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆட்டோ போகுது, கூப்பிடுவோமா? அப்படியே போறானே, இந்த லைன்ல வரல. மக்களை இங்கிருந்து கை காமிச்சங்க, ஒரு ஆட்டோ ஒன்று வருது. எவ்வளவு சொல்றாங்க என்னன்னு தெரியல. கேட்டு பாரு எவ்வளவு சொல்றாங்க. நீ தான் பேசணும், பேரம் பேசணும். ரயில்வே கேஸ் என்ன இருக்குண்ணா? 80. ஓகே ஓகேண்ணா. 80 ரூபாய்க்கு இங்கே தான் கேட்டிருக்காங்க. லக்கேஜ் இருக்கு. கீழே வச்சு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் கண்டிப்பா இருக்குங்க. கேரண்டி 5 கிலோமீட்டர் இருக்கும். 80 ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த லக்கேஜ் இருக்கிறதுனால அங்கே இல்லைன்னா நாங்கள் நடந்தே கூட போயிடுவோம். நடந்தோன்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து ஒரு நபருக்கு 20 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா ஒன்று லக்கேஜ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எல்லாம் தூக்கிட்டு போக முடியலைங்க. பாருங்க எவ்வளோ லக்கேஜ், கால் வைக்கிறது கூட இடம் இல்லை. மக்களே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. 80 ரூபா ஜிபே பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் காசு இருக்காங்க. எல்லாம் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக ஜிபேல தான் வாங்குறாங்க நிறைய பேர். 20 ரூபா 10 ரூபானாலும் ஜிபேல வாங்கிக்கிறாங்க. நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்ப்பாங்க. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு இது மாதிரி பந்தர்பூர் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறோம். நம்மளுக்கு கண்ணு முன்னாடி ஒரு ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டிங்க. அது எங்கே இருந்துன்னா நம்ம சோலாப்பூர்லேருந்து பூனே போகிற ட்ரெயினுங்க. கரெக்டாக 4 மணி நேரத்தில் போயிடுவோம். மற்ற ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 5.25 மணி நேரம் ஆகும். இது நான் ஸ்டாப்புங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க சோலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனு. நான் ஒரு கிட்டத்தட்ட போயிருந்த ஒரு மாதத்தில் 5-6 டைம் மேலே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். வர்ற சமயம் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க. என்ன வாங்குறீங்க? வாங்க சக்குன்னு. ஸ்நாக்ஸ் வாங்குறாப்புல விக்னேஷ். வாங்குவீங்கண்ணே. ஓ அது இனிக்க போதியா? சால்ட்டா? சரி சரி. ஏன்னா இவங்க எந்த பொருளை இப்போ இனிப்பு சாப்பிட்றாங்கன்னே தெரியல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்குதுங்க. எதை எடுத்து சாப்பிட்டாலுமே இனிப்புக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் இங்கே இனிப்பு தாங்க சாப்பிட்றாங்க. சாம்பாரில் இனிப்பு இருக்குது, சட்னியில் இனிப்பு இருக்குது, எல்லா பொருளையுமே இனிப்பு சாப்பிட்றாங்க. வாங்கிருக்கே பழம் எத்தனை பழம் வாங்கியிருக்க?
4 பழமா? சரி சரி. மோர் பாக்கெட் தான், மோர் பாட்டில் இது. ஒரு எத்தனை எம்எல் இது? எத்தனை எம்எல் போடலையா? 1/2 லிட்டருங்க. 1/2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் வந்து 40 ரூபாய் வாங்கியிருக்காருங்க. ஆனால் எல்லாம் இனிக்கும்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இனிக்கலைங்க, நல்லா தான் இருக்கு. சரியான டேஸ்ட்டு. அப்புறமே இன்னொரு பாட்டில் கூட வாங்கிடலாம், குடிச்சு வச்சுட்டு கூட வாங்கி வச்சுட்டோம், நல்லா இருக்கும். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் லேட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருங்க. அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்னு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. நம்ம வந்து 1வது பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு 4வது பிளாட்ஃபார்ம் 5வது பிளாட்ஃபார்ம் போட்டானா இங்கிருந்து அந்த பக்கம் போய் கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே டைம் லேட் ஆகி போயிடும். ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறானுங்க. இன்னும் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரெயினே வந்துருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணாமே இருக்கானுங்க பாருங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1வது பிளாட்ஃபார்மில் வரும்னு ஒரு நம்பிக்கை. அதனால இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நான் நின்றுட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணுவோங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற. மக்களே சொன்ன மாதிரியே வேலையை காட்டிட்டானுங்க. தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். 3வது பிளாட்ஃபார்முங்க. உள்ளதான் வரும்னு நினைச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க 3வது பிளாட்ஃபார்ம் வரும்ட்டு. ஸோ அந்த லக்கேஜ் வச்சுக்கிட்டு ஏறக்கூட முடியலைங்க. இது லிஃப்ட் இருக்கு, அங்கே ஏகப்பட்ட பேர் திடீர்னு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணதுனால அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் ஆகி போச்சு. சோப்பா சரியான வெயிட்டுங்க. பக்கத்துலேயே நாங்கள் உக்காந்துருந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. அதில் ஏறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கிறோம். ஓ அதான் 3வது பிளாட்ஃபார்மு. வே டு பிளாட்ஃபார்ம் போட்டு 2, 3 போட்டிருக்கு. 4, 5க்கு நேராக போகணுங்க. பாருங்க, இதை இறங்கணும் மறுபடியும். அந்த 3வது பிளாட்ஃபார்ம் தான் போகணும். இதான் 3, அந்த பக்கம் 4, 5 அப்படியே மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்க. இந்த பேக்லாம் தூங்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு ட்ரெயின் வரதுக்கு. 5 நிமிஷம் இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்குது. அக்யூரேட்டாக சொல்ல போனால் 2:40க்கு போட்டிருக்கான். 20 நிமிஷம் ட்ரெயின் லேட்டுங்க. 2:20க்கு வர ட்ரெயின் 2:40க்கு வருதுங்க. வந்துருச்சா ட்ரெயின்? 1 கிலோமீட்டர் தான் இருக்குதா? ஓகே ஓகே, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. நான் அறக்க பறக்க 1வது பிளாட்ஃபார்ம் இருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே 1வது பிளாட்ஃபார்ம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3ல வந்துருச்சுங்க. நம்ம வர்ற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 22602ங்க. சாய் நகர்ல இருந்து நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இது வரைக்கும் வருதுங்க அந்த ட்ரெயின். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. இப்போ இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த ட்ரெயின் வர்ற ரூட்டு, இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து வருது, எது வரைக்கும் போகுது, இதெல்லாம் வந்து நம்ம உள்ள ட்ரெயினுக்குள்ள உள்ளே போயிட்டு உட்காந்து ஃப்ரீயாக நல்லா பேசுவோங்க. நம்ம வர ட்ரெயினில் முன்பக்கம் வந்து 2 பெட்டி வந்து ஜென்ரலு. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து 7 பெட்டிங்க. அப்புறம் 3rd ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 6 பெட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் 2nd ஏசி வந்து ஒரே பெட்டி தான். அப்புறம் பின்னாடி லாஸ்ட் 2 ஜென்ரலுங்க. ஃபர்ஸ்ட் பேக்கில் ஒன்றா வாங்கி நான் வச்சிருவேன். அதுவும் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சுக்கிறேன். அது வையா. நான் எடுத்துக்கோ. சோலாப்பூர் மக்களே, நம்ம சோலாப்பூர்லேருந்து கிளம்பிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த மாதிரி சான்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் எப்போ வரும்னு தெரியாததுக்கப்புறம் விட்டுட்டு போகிறதுக்கு இருந்தாலும் மனசு வரலைங்க. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரெயினில் வந்து ஏறியாச்சுங்க. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு லோயர் ஒன்று, சைடு அப்பர் ஒன்றுங்க. 15, 16 B5ல். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் குழந்தையோடு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க சீட் ஆல்ட்ரேஷனு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணி இப்போ சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 32
32, 33 நினைக்கிறேங்க. அதில் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமைதியாக இருக்கும் தேர்ட் ஏசி. எப்போயுமே உங்களுக்கு நிறைய டைம் நம்ம வீடியோவில் நிறைய காமிச்சிருப்பேன். தேர்ட் ஏசி பில்ல பார்த்தீங்கன்னா பில்ல ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா துணி கொடுத்துருவாங்க, அப்புறம் பிளங்கெட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அது காமனாகவே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒன்றும் இதில் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய லெவலில் வந்து கஷ்டம் இருக்காது. நம்ம அன்ரிசர்வ் பெட்டியில் போனால் தான் ரொம்ப வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்து கூட இடம் இருக்காது, பொழுதுனைக்கும் நசிக்கிட்டே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த மாதிரி தேர்ட் ஏசி பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுங்க. சென்னை சென்ட்ரல் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க நம்ம வர ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சாய்நகர்னா மகாராஷ்டிராவில் இருக்குங்க. சாய்நகர்னா வந்து பேர் சரியா பேர் தெரியாது, ஆனால் சீரடி சாய்பாபா கோயில்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த சாய்நகர்லேருந்து தாங்க வருது. சாய்நகர்லேருந்து சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுதுங்க. இது வர வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊருன்னா ஷீரடி, அகலியா நகர், சோலாப்பூர், ராய்ச்சூர், குண்டக்கல், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம், அப்புறம் பங்கார்பேட்டை, ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து தான். இன்னொரு லைன் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம், திருத்தணி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே அப்படியே வந்துடுங்க. எப்படின்னா இந்த திருப்பதி வெளிலையே வரும், ரேணிகுண்டா அந்த லைனில் வரும். அந்த லைன் தான் ஷார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றிட்டு போகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் இறங்கிடுவேன். பக்கத்தில் நம்ம கூட விக்னேஷ் வந்திருப்பாப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போகிறாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேங்க. நம்ம மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து மாற்றிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அகமது நகர் வந்து அகலியா நகராக மாற்றிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சம்பாஜி நகராக வந்து மாற்றிருக்காங்க. இது ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறேன், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதனால் மாற்றுறாங்க அப்படின்ட்டு. அப்படியே இங்கே பாருங்க, ஜன்னல் வழியாக அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. இங்கே ஃபுல்லாகவே சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஏசி பெட்டியில் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. கொஞ்சம் குறைவான பொருளுக்கு சில இடத்துல ரொம்ப வந்து சுத்தமாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டுங்க, இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் நிறையா கொண்டு வருவாங்கங்க. டீ, காஃபி, அப்புறமேட்டு சமோசா, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறையா கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேல்பூரி மாதிரி கொண்டு வந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்று வாங்கி அப்படின்னு சொன்னேன். இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்குங்க. ஒரு பேல்பூரி வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. கடலப்பொரி, அப்புறமேட்டு வெங்காயம், கறி லீஃபு, இந்த மாதிரிலாம் போட்டு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. சூப்பராக அமேசிங்காக வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வளைஞ்சு வரது பாருங்க, எப்படி அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய ஜங்ஷன் போலங்க. இது என்ன ஜங்ஷன் பேர் தெரியல, நான் பக்கமா உள்ள என்ட்ரி ஆகுது இப்போதான் ஜங்ஷனுக்குள்ள. உங்களுக்கு என்ன பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வாடி ஜங்ஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய கூட்ஸ் வண்டிலாம் பாருங்க, அந்த போய் நிறைய நின்றுகிட்டு இருக்குது பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்படியே எஸ் டைப்ல வளைஞ்சு வருதுங்க அப்படியே ட்ரெயின். 02 Shirdi Chennai Superfast Express
from Shirdi to Chennai is arriving on platform number 170. गाड़ी संख्या 226 शिरडी चेन्नई सुपरफास्ट एक्सप्रेस शिरडी से चलकर चेन्नई को जाने वाली कुछ समय में प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ रही है। சன்செட் ஆகிற பாருங்க அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் இன்னும் 1 hour போச்சுன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாடி ஜங்ஷன். ಕೆಲವೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಸಂಖ್ಯೆ 1 ರಲ್ಲಿ ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಬಸ್ಸು. மக்களே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்துல தான் உட்காந்து இருக்கிறோம். நல்லா இங்க இருந்து நல்லா காத்தோட்டமா வெளியே பாக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா தெரியுதுங்க. பாக்குறீங்க தெரியுதுங்களா மக்களே? சூப்பரா வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஏசில இருக்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நல்லா இன்னும் வசதியா சூப்பரா இருக்குது. பட் என்ன ஒண்ணுன்னா நம்ம இப்ப நானு இப்ப டிக்கெட் புக் பண்ணது ஸ்லிப் எல்லாம் போனா கூட்டம் வந்துகிட்டு போயிட்டு நம்ம இடத்த அவங்க உட்காந்துக்குவாங்க, எந்திரினா எந்திரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்காசம் தான் நம்ம ஏசி பெட்டியில் வரணும். மற்றபடி வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதே மாதிரி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வாடி ஜங்ஷன் பக்கமா போச்சுங்க. வாடி ஜங்ஷன் கடந்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரைச்சூர், மந்தராலயம் ரோடு, அடுத்தது தர்மாவரம், கிருஷ்ணராஜபுரம், வங்கார்பேட்டை, குண்டக்கல், அதோனி, அடுத்தது ஜோலார்பேட்டை. இந்த லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போறோங்க. பக்கம் இருந்து சூரிய வெளிச்சம் பாருங்க, மூஞ்சிலே அடிக்குதுங்க. செமையா இருக்குல்ல பாக்க, வேற லெவல்ல இருக்குங்க. சரியான கிளைமேட்டா ஈவினிங் டைம் பார்க்க சூப்பரா, அந்த ரசிக்கிறதுக்கு வெளியின்னு பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. இந்த தான் போறோம். நம்ம ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோலாப்பூர்ல இருந்தோம்னு சொல்லியிருப்பேன். சோலாப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட், பக்கத்துலயே வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் பீடுன்னு இருக்கும். பீடு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்க. அங்கதான் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவன கம்பெனி, விவசாய கம்பெனி போய் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பீடுல இருந்து நம்ம சோலாப்பூர் போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லாரிக்கு மேல தமிழ்நாட்டு லாரி மட்டும் நான் பாத்துருப்பேங்க. அதை கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அங்க பீடு வருதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெரிய வெங்காயம் வந்து நார்த்ல இருந்து தான் வருது. அந்த நார்த்ல இருந்து வர பெரிய வெங்காயம் எல்லாமே பீடு, நாசிக்குங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமா பெரிய வெங்காயம் சப்ளை ஆகுது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க ஏதாவது பெரிய வெங்காயம் எடுத்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு விவசாய கம்பெனில இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம சோலாப்பூர் பக்கத்துல அக்கல்கோட்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அக்கல்கோட்ல வந்து பாத்தீங்கன்னா துவரை செடி இருக்கு. இந்த துவரை செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவரை இருக்கு பாத்தீங்களா, பருப்பு, அந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க ஹோல்சேல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க இருந்து லோடு உங்களுக்கு இறக்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது விவசாயிகிட்ட இருந்து நேரடியா விற்பனை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்றீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனில இருந்து டைரக்டா உங்களுக்கு விவசாயிகிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நீங்க ஏதாவது பெரிய வெங்காயம் பிசினஸ் பண்ணணும், அதுவும் இல்லாம துவரப்பருப்பு, கோதுமை, அப்புறம் இன்னும் மாதுளப்பழங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேணா இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சோலாப்பூர் மாவட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மாதுளை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதுளை இங்க தாங்க இருக்கு. இந்தியாவோட 50% உற்பத்தியில வந்து அந்த சோலாப்பூர் சொன்ன பாத்தீங்களா மகாராஷ்டிரால, அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 50% மாதுளை வந்து உற்பத்தி பண்றாங்க. அதே மாதுளை பிசினஸ் பண்றதா இருந்தாலும் எந்த பிசினஸா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது தொழில் தொடங்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு ஹோல்சேலா வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து டைரக்டா விவசாயிகிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம். எதனால இது சொல்றேன்னா, விவசாயிங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விலை கிடைக்கிறதுல கூட வந்து இடைத்தரகர்கள் வந்து அவங்க தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. விவசாயி இதனால எந்த ஒரு பலனும் அடையல. அந்த ஒரு நோக்கத்துக்கோசரம் தான் சொல்றேன். இதுல எனக்கு நீங்க காசு கொடுக்கணும்னா நீங்க டைரக்டா வாங்க, ஃபீல்ட பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க என்ன குவாலிட்டியில கேட்கறீங்களோ அவங்க கிட்ட டைரக்டா வாங்கி லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களே, ஆப்போசிட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அப்படியே கண்ணு கூசுதுங்க. அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க மக்களே. வேற லெவல்ல இருக்கு இங்க இருந்து பார்க்க. நான் அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்க. இந்த ட்ரெயின் வந்து இப்ப காலையில 5:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை போயிடும். ஜோலார்பேட்டையில இருந்து மறுபடியும் சோரம் போறதுக்கு ட்ரெயின் இல்லைங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நெட்ல சர்ச் பண்ணினேன். ஆப்ல வந்து சர்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்னால இருந்து ஒரு ட்ரெயின் வருதுங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:15 வந்து ஜோலார்பேட்டை வருதுன்னாங்க. நம்ம கரெக்டா ஒரு 1/2 hour நம்ம ஜோலார்பேட்டையில இறங்கி ஸ்டே பண்ணோம்னா அந்த ட்ரெயின் வந்துடும். அதுல இருந்து ஏறி மறுபடியும் நம்ம சேலம் போயிடலாங்க.
மக்களே, மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 பக்கமாக ஆயிடுச்சுங்க. 6 மணி பக்கமாக ஆக போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்டுக்கட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வெளியே பார்த்தா வீடியோ எடுத்து அந்த அளவுக்கு சரியாக தெரியுது என்னன்னு தெரியல. பார்ப்போங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உள்ள ஏசி பெட்டிக்குள்ள உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு நைட்டு இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணல, என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போன பிற்பாடு தான் தெரியும். விக்கினஸ் தான் என்ன ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா நைட்டு. ஊருக்கு போயிட்டு நாளைக்கு மதியமாக எப்படி நாளைக்கு மதியம் ஆயிருங்க நாமக்கல் போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மதியமாக 1 மணி அந்த ரேஞ்ச் ஆயிருக்கு ஊருக்கு போகிறதுக்கு. தெரியல, காலையில் போனதான் ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா இன்னும் லேட் ஆகும். ட்ரெயின் வந்து கரெக்டான டைம் போயிடுச்சுன்னா கரெக்டான டைம் வீட்டுக்கு போயிடலாம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தெரியும் மக்களே. அதே மாதிரி ட்ரெயினில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. அந்த பேல்பூரி, அப்புறமேட்டு கொண்டக்கடலை இதெல்லாம் வறுத்து போட்டு நிறைய கொண்டு வராங்க. ஸ்நாக்ஸு, டீ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு போயிட்டே தாங்க இருக்கு. ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸு, டீக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அந்த சாப்பாடு தான் வந்து நல்லா இருக்காது. அது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த தால் அந்த பருப்பு போட்டு நல்லா கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்தோம்னா அது வந்து கொஞ்சம் செட் ஆகுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. பழகிடுச்சுன்னா செட் ஆகிக்கும். புதுசாக போறவங்களுக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கு, மற்றபடி இல்லை. நான் எப்படி இப்போ வந்து மகாராஷ்டிராவில் 1 மாசமா வந்து சாப்பாட்டுக்கு தாங்க. மற்றபடி ஏரியாலாம் சூப்பருங்க, குறைய சொல்ல முடியாது. பீடு, நாசிக்கு, அதே மாதிரி சோலாப்பூர், இந்த ஏரியா எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒண்ணுனா சாப்பாடு மட்டும் தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடிலாம் ஏரியாலாம் நல்லா இருந்துச்சுங்க. ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 3 வார்த்தையில ஒரு 10 வார்த்தை கற்றுருக்கிறேன். ஓரளவுக்கு அவங்க சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி ரிட்டர்ன் பேசுறது தான் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. எப்படின்னு சில வார்த்தையெல்லாம் ரொம்ப தெரியல. மற்றபடி போக கத்துக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம சோலாப்பூர்ல இருந்து ஜோலார்பேட்டை வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில இருந்து சேலம் போறதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 கிலோமீட்டர் பக்கமா வரும். அதுக்கப்புறம் நாமக்கல் அங்கிருந்து போறதுக்கு ஒரு 45-50 கிலோமீட்டர் வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டருங்க சோலாப்பூர்ல இருந்து நாமக்கலுக்கு டிராவல் பண்ணி வரதுக்கு. வேற லெவலில் ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நம்புறாங்க. ஏன்னா இதோட 2 நாள் 40 மணி நேரம் 44 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கேன் விவேக் எக்ஸ்பிரஸ்ல. அது எங்க இருந்துன்னா ஓகால இருந்து நம்ம நாமக்கல்ல சேலம் வந்து இறங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சேலம் தான் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. 2 நாளுங்க ட்ரெயின்ல வேற மாதிரி இருந்ததுங்க. இப்ப மணி கரெக்டா ஒரு 7:20 ஆயிடுச்சுங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மந்தராலயம் ரோடு கிராஸ் ஆச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா அதோனி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குண்டக்கல்ங்க. நம்ம சீட்டு பக்கத்துல உட்காந்துருந்தீங்க. இப்ப நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தோம். அண்ணன் தான் இருந்துகிட்டு இந்த குண்டக்கல்ல வந்து உங்களுக்கு வந்து இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு நம்ம தமிழ்நாடு இது மாதிரி ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த குண்டக்கல்ல வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் இங்க இருந்து போறதுக்கு 100 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டா 8:40க்கு அங்க டைமிங் கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சாப்பிடாம. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் ட்ரெயின் சொல்லிட்டு IRCTC ஆப்ல இருக்கும். நம்ம எப்பெல்லாம் நார்த் பக்கம் வரமோ அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா IRCTC ஆப்புக்குள்ள உள்ள போனையும் ஃபுட் ஆர்டர் ட்ரெயின் இருக்கும். அதுல உள்ள என்ட்ரி ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டோட PNR நம்பர் இருக்குங்க. அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல வந்து என்னென்ன ஃபுட் இருக்கோ, எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வந்து நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து உண்மையா பொய்யா இல்ல ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு கூட பயமா இருக்கும். அதுல வந்து ஆன்லைன் கேஷ் பண்றது இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இங்க வந்து கையிலே காசு கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு 100 கிலோமீட்டர் போனோடனே குட்டக்கல் வரும். அங்க போயிட்டு அங்க என்ன ஃபுட் இருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம்லயே விற்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள இருந்து வீடியோ பேசியிருப்பேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் சில இடத்துல நைட்டு போட்டு பேச முடியாது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டு முன்னாடி பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துலதான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் கிடக்குறோங்க. எதுனா நம்ம மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்றோம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள வருவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ள போயிட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜோலார்பேட்டை குப்பம் இருக்கு பாத்தீங்களா, பங்கார்பேட்டை குப்பம், அடுத்தது ஜோலார்பேட்டை. இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆகும். மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour லேட்டுங்க. இப்பதான் குண்டக்கல் ஜங்ஷன் வந்திருக்கு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். எங்க போற? சாப்பாடு எங்க இருக்கு? அங்கேயா? சரி போலாம் போ. இங்க பாரு, இங்க பக்கமா இருக்குதா விக்கி?
பாரு இந்த இடத்துல இருக்கு. பாரு அது என்ன கிடையாது சாப்பாடு இருக்கிறேன். அது என்ன முன்னாடி இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வைக்க வேற என்ன பாரு விற்கிறாங்க பாரு. ஆள் இல்லையா? அங்க அங்க கூட்டமா இருக்குங்க. என்னென்ன இருக்குன்னு பாரு. இட்லி இருக்கு பாரு. இட்லி வாங்க. சாம்பார் லேட்டு இட்லிக்கு பத்து நிமிஷம் இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்லிக்கு வந்து என்ன சாம்பார் இல்ல, வெறும் சட்னி மட்டும் தான் கொடுக்குறானு. வேற வெறியா இருக்குமே. அங்கேயும் கூட்டமா தான் இருக்குது. ஓடு 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 ஓடு. பார்வைக்கு தோசை இருக்க மாட்டேது. இட்லி வாங்க. தோசை ஒரு பிளேட் வாங்கிக்கோ. சட்னி விடுதா. சட்னி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. பத்தாது நம்மளுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. காசு போன போயிட்டு வாங்க. தோசை பிளேட்னா என்ன ரைஸ்? தக்காளி சாதமா? அங்க வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ண கூடாது அதையும் சொல்லிட்டேன். இல்ல இல்ல நான் அது வேற இடத்துல வாங்கினது. அது வேற இருக்குது. தக்காளி சாதம் அதுக்கான எவ்வளோ? 50. போலாம் போலாம். நீ போயிட்டு கதவை திறந்து வச்சுட்டு வந்துடலாம். நீ அங்கிருந்து நம்ம சமோசா மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். நீ சாப்பிடல நான் வாங்குறேன். எனக்கு வரியா? ஆமா அதையும் சாப்பிடுவேன் நானு. இது B5 இது. அங்க இருக்கு அங்க இருக்கு. ஏறு ஏறு. கதவை திறந்து விட்டா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சமோசா வாங்க போறோம். ஒரு 2 சமோசா வாங்கிக்கலாம். எவ்வளவு தெரியலையே சமோசா தர. ரெண்டு சமோசா. சமோசா 2. மக்களே 2 சமோசா வாங்கியாச்சு. ஒரு சமோசா 5 ரூபா. கொஞ்சம் ரேட் அதிகம் தான். சரி இப்போ போயிட்டு நம்ம அப்படியே சாப்பிட போலாங்க. விக்கி ஆல்ரெடி வந்து நம்ம சீட்ல வந்து முன்னாடி அனுப்பி விட்டாச்சு. வாங்கின பொருள் அங்கேயே உள்ள வச்சுட்டு உள்ள போயிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படி இருக்குது செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வாங்கினது என்னன்னா இட்லி வாங்கியிருக்கோம். இது தக்காளி சாப்பாடு, இது தோசை, இது சமோசாங்க. இது நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல இட்லி சாப்பிடுவோம். ஓகே நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தோசை. தோசைக்கு வந்து சட்னி எப்படி இருக்கு? ஓகேங்க. இது வந்து தக்காளி சாப்பாடு. ஓகேங்க மக்களே, எல்லாமே சூப்பரா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பேசுறேன். ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட போறேன். மக்களே சாப்பாடுலாம் நல்லா சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. நல்லா வயிறு ஃபுல்லா நம்பிருச்சு. என்ன ஆகுதுன்னா சட்னி வந்து இன்னைக்கு நார்மலா தான் இருந்துச்சு. இது வந்து சாம்பார் கூட்டில் சட்னி மட்டும் தான் கொடுத்தாங்க. எல்லாமே ஓகே. அந்த தக்காளி சாப்பாடு வாங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சமோசா பரவாயில்லைங்க. சமோசா ஃபுல்லா அந்த வெங்காயம் எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாவே உருளைக்கிழங்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அப்படி நல்லா சாப்பிட்டு கேட்கறாம முடிச்சாச்சுங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா 9:45 பக்கமா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில 5:30 மணிக்கு 5:40 வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை போயிடும். ஜோலார்பேட்டையில இருந்து அடுத்து இன்னொரு ட்ரெயின் நம்ம மாறினாங்க நம்ம போறதுக்கு. போயிட்டு நம்ம தூக்க போறோங்க. எல்லாருக்கும் குட் நைட். நம்ம காலையில மீட்டிங் சந்திப்போம். ஓகேங்களா? பை பை பை. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டை வந்துட்டோங்க. இன்னொரு 2 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கிடுவோம். பக்கத்துல தான் விக்கி இருக்காரு. பை 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 பை. ஓகேவா? ஒரு மாசமா இவரு கூட தான் இருந்தேன். இப்போ நம்ம கிளம்புற போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டு
போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு பேசுகிறேங்க. ஏன்னா வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு தெரியல. ஏன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் இருந்து சேலத்துக்கு ட்ரெயின் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது. ஏன்னா லக்கேஜ் வச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து உங்களுக்கு நான் வந்து பேசுகிறேங்க. ஓகே ஜி பாய். பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜோலார்பேட்டை பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னாலிருந்து வருதுங்க, பீகார்லேருந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் வரைக்கும் போகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா அங்கே ஒரு நபருக்கு வாங்கினாங்க. முன்பதிவு எதுவும் பண்ணல. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். அதனால சரி டிக்கெட் இதுக்காக ஏன் புக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு போயிட்டுருக்கு. இப்போ காட்பாடி நோக்கி போயிட்டுருக்கு அந்த வண்டி. அதான் விக்கி போயிட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இறங்கிக்குவார். நான் ஜோலார்பேட்டையில் இறங்கிட்டேன். மக்களே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துடுச்சுங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாவிலேருந்து வருதுங்க. பாட்னா டு திருவனந்தபுரங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15க்குன்னா 6:15 கரெக்ட் டைமுக்கு வந்துடுச்சுங்க. இது பீகார்லேருந்து வர்ற ட்ரெயினுங்க பாட்னாவிலேருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் ஏறினோம். முன்னாடி 2 பெட்டி, பின்னாடி 2 பெட்டி கொடுத்துருந்தாங்க. அன்று சொல்லிட்டு தாங்க ஏறினேன். இந்த ட்ரெயினுக்குள்ளே உள்ள ஏறணுன்னே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா பாத்ரூம் ஒட்டியே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வரதுனால 2 நாள் ட்ரெயினுங்க. பயங்கர ரெசாக இருந்துச்சுங்க. அன்ரிசர்வ் பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ஒட்டியே தான் நின்றுட்டு போயிட்டு இருந்தேன். நிற்கிறது கூட இடம் இல்லைங்க. அப்படியே படுத்து இருக்காங்க. அப்புறமேட்டு இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு ப்ரெஷ்ஷு வளர்க்குறாங்க. தண்ணி வந்து அந்த சிங்கில் போகவே இல்லை. அப்படியே அதிலே துப்புறாங்க, சைடில் துப்புறானுங்க. ஐயோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ட்ரெயின் அனுபவத்தை நான் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. நான் அப்பயே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வரும்போதே அப்படின்னு சொல்லியிருந்தப்போ எனக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இங்கே வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சது வேற மாதிரி அல்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் இன்னும் ஒன்று பயங்கரம்னா அண்டர்சர் பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி மாதிரி கட்டி விட்டு தூரி மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதில் படுத்து தூங்கிட்டு வராங்க. இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா யோசிச்சு அந்த அளவுக்கு இவங்களால மட்டும் தாங்க முடியும். வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு நல்ல அனுபவம் தாங்க. மக்களே நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்துடுங்க. நேற்று ஃபுல்லாக ட்ரெயினில் தான் வந்தோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைங்க. இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் அண்டர்சர்வ் பெட்டியில் வந்தாங்க பீகார் ட்ரெயினில். வேற மாதிரி அல்டிமேட் ஃபன்னாக வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பண்ண அட்ராசிட்டி, இந்த வடக்கு நண்பர்கள் பண்ண அட்ராசிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சொன்னால் வார்த்தைகளே இல்லைங்க. வேற லெவலில் இருந்துச்சு. நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அண்டர்சர்வ் பெட்டியில் போனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ சேலத்துக்குள்ள உள்ள ஜங்ஷனுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து இங்கே முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நாமக்கலுக்கு பஸ் ஏறணுங்க. மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்துட்டுங்க. சேலம் ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் பாட்னாவிலிருந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயினுங்க. கரெக்டாக 4வது பிளாட்ஃபார்மில் வந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் இறங்கிட்டு வந்து இருக்குங்க. அப்படியே டயர்டாக இருக்குது. ஏன்னா 1.5 மணி நேரம் நின்றுட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க மக்களே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து நாமக்கல் போகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம மகாராஷ்டிராவில் வந்து 1 மாதமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் நல்லா இருந்தது. நல்லா அங்கே நிறைய ஒர்க்கு பார்த்தோம். நிறைய மக்களோட பேசணும், நல்லா பழகணும், நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்ங்க.